ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பராக ரவா வச்சு ஒரு தோசை தான் பார்க்க போகிறோம். இந்த தோசை சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக சாப்பிட்ற ஒயிட் தோசை மாதிரியே இருக்கும். இட்லி தோசை மாவு இல்லாத டயத்தில் கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வாங்க இந்த ரெசிபியை எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது செய்கிறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு 3/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். கூடவே 3/4 கப் அளவுக்கு பார்த்திங்கன்னா ரவை இருக்கேன். ரவை வறுத்தது வறுக்காது எது வேணால் எடுத்துக்கலாம். இது கூடவே நல்லா வாசனைக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா ஜீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. மைய அரைச்சி எடுத்தால் தான் அதோடய டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இதுக்கு ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவு தோசைக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க. உப்பு சேர்த்து கலந்ததுக்கப்புறம் நம்ம நார்மலாக எப்பயும் போல் தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி வெஜிடபிள்ஸ்னு பார்த்திங்கன்னா வெங்காயம் மட்டும் கட் பண்ணி எடுத்திருந்தேன். நீங்கள் இது கூடவே துருவின கேரட்டு, பீட்ரூட்டு இந்த மாதிரிலாம் கூட சேர்த்து நம்ம தோசை சுடலாம். ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அது இன்னும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நான் இன்றைக்கி நார்மலாக வெங்காயம் மட்டும் சேர்த்து தோசை செய்ய போகிறேன். ரவைங்கிறதுனால ஒரு 10 நிமிஷம் ஊற விடணும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மாவு நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ நம்ம நல்லா நார்மலாக எப்பயும் போல் தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா எப்பயும் போல் நம்ம தோசை தவாவை சூடு பண்ணிக்கலாம். கல் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா தாராளமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் எடுக்கிறதுக்கு நல்லா வரும். தோசை எப்பயும் போலவே நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். நீங்கள் நல்லா மெலிசாக ஊற்றுறதுனாலும் எடுத்து ஊற்றிக்கலாம். இல்லை நீங்கள் கட்டாயம் ஊற்றுனாலும் கூட ஊற்றிக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். தோசை எப்படி ஊற்றினாலும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே வரும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இந்த பபுள்ஸ் வந்தாலே தோசை ஊற்றி எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு நல்லா வரும். அதுக்கு மேலே கட் பண்ணால் வெங்காயத்தெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கு மேலே நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நெய், பட்டர் இந்த மாதிரிலாம் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒன் சைடு நல்லா வெந்துருச்சு. இதை நல்லா இன்னொரு பக்கத்து நம்ம திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். தோசை ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இன்றைக்கே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசை மாவு இல்லை அப்படின்னா இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நம்ம நார்மலாக உப்புமாவை செஞ்சு கொடுத்திங்கன்னா ரவை வச்சு நிறைய பேருக்கு உப்புமா பிடிக்காது. அதனால ஒரு முடி தேங்காய் மட்டும் இருந்தால் போதும். நம்ம நார்மலாக தோசை மாதிரியே ஊற்றி கொடுத்துடலாம். டேஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு கார சட்னி பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த காம்பினேஷனில் தான் நாங்கள் எல்லாருமே இன்றைக்கி சாப்பிட்டோம். கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. மீதம் இருக்க மாவையும் இதே மாதிரி எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துக்கலாம். ஒரு தோசை மட்டும் இல்லை, நான் 2 தோசை ஊற்றி காமிச்சிருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு மாவை எடுத்து ஊற்றி நல்லா சுடுறதுக்கு வருது அப்படிங்கிறதுக்காண்டி நான் இன்னொரு தோசையுமே வீடியோவில் காமிச்சிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக அந்த ரெசிபியை எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. தோசை பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படிங்கிறத. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அந்த வீடியோ ஃபுல்லாக பொறுமையாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.